10th standard mathematics chapter 2 exercise 2.3 question number 3 solve 5x congruent equal to 4 mod 6 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ கவனிங்க 5x congruent equal to 4 mod 6. இப்போ நம்ம நல்லாவே தெரியும் a congruent equal to b mod n இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா மெயின் பண்ணி எதுவும் பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இதுலேருந்து இதை கழிக்காதான், அதாவது இதுலேருந்து இதை கழிச்சிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சம் திஸ் நம்பர் இன்ட்டு கேன்னு சொல்லிட்டு போடணும். வேறு கே பார்த்தீங்கன்னா எந்த இன்டிஜர்னாலும் இருக்கலாம், கோஷியன்ட் மாதிரி எந்த இன்டிஜர்னாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மாடலோடைய கண்டிஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி இதை எழுதணும். ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா 5x minus 4 that's equal to 4 into some k, sorry 6 into some k, where k வந்து some integer. இப்போ x வேணும். ஸோ x வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த 4 ஆன்சர் கொண்டு போங்க. ஸோ 5x is equal to 6k plus 4ன்னு சொல்லிட்டு வருமா? இதில் ஆக்சுவலாக -4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது 5x. ஸோ அப்போ ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண வேல்யூனா சால்வ் பண்ணணும், நம்ம மீனிங் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போது எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து மல்டிப்ளைஸில் கீழே போகும்போது டிவிஷனில் போயிடும். 6x + 4/5 அப்படி சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க, கேக்கு பாரு என்ன வேல்யூஸ் எல்லாம் போட்டால் கரெக்டாக டிவைட் ஆகணுன்றதை பார்க்கணும். ஸோ கே கூட என்ன நம்பர் போடலாம்? ஸோ கே கூட 1 போடேன். ஸோ 1 போட்டிங்கன்னா x is equal to 6 into 1 plus 4 என்ன வரும்? 6 plus 4/5 சொல்லிட்டு வருமா? 6 plus 4 பார்த்தீங்கன்னா 10. 10 divided by 5னா 1 5 is by 2 5s are 10. ஸோ உங்களுக்கு 2ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஸோ இதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 போட்டு பார்த்தீங்கன்னா வராது. 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் இது போட்டாலும் வராது. ஏன்னா 2 பார்த்தீங்கன்னா 12 வரும். 12 போட்டு +4 16 வராது. 3 போட்டு பார்த்தீங்கன்னா 6 3s are 18. 18 + 4 பார்த்தீங்கன்னா 22 அதுவும் வராது. 4 பார்த்தீங்கன்னா 6 4s are 24 + 4 28 அதுவும் வராது. 5 டிவைட் ஆகாது அந்த நம்பர்ஸ் எல்லாம். 5 போட்டு பார்த்தீங்கன்னா 6 5s are 30 + 4 34. ஸோ எந்த நம்பர்ஸும் டிவைட் ஆகாது. 2 3 4 5 டிவைட் ஆகாது, 6 டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி வரணும். ஸோ இது மென்டலாகவே நீங்கள் திங்க் பண்ணி தான் பார்க்கணும். திங்க் பண்ணி பார்த்துன்னு சரி, ஏன்னா எல்லா நம்பர்ஸையும் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மென்டலாக திங்க் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. ஸோ தட் இஸ் 6 + 4 40. 40 பார்த்தீங்கன்னா இந்த 1 5 is by 8 5s are 40. ஸோ இது மூலமாக நீங்கள் கற்றுக்கணும் எந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ் டிவைட் ஆகுது. ஸோ 1 டிவைட் ஆகுது, அடுத்த கூட 5 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 டிவைட் ஆகுது, அடுத்த கூட 5 ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 6 into 11 டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ 4/5 6 11 66 66 + 4 என்ன வரும்? 70. 70/5னா 1 5 is by 2 பேலன்ஸு 20 வரும். 20னா 4 5s are 20. ஸோ 14 ஆன்சர் வருது. ஸோ அடுத்து 16. ஸோ இப்படி போட்டு பார்க்கணும், கூட ஒரு 5 ஆட் பண்ணி போட்டு பார்க்கணும். by 5. ஸோ இது ஈக்குவல் டு 80 + 4 சாரி 680 6 16 96 96 + 4 டிவைடட் பை 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பை 5 என்ன வரும்? 2 அங்கே 0. ஸோ 20. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து 21 26 அந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போது இது மூலமாட்ட எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா therefore x is equal to you can substitute 2 80 14 20. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2 8 14 20ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த